அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, முழு இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த நன்மைகள் ஏராளம், அவை ஒவ்வொன்றுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். சத்திய ஆவி உங்களிடத்தில் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார் என்று சொல்லப்பட்டபடி பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்துக்குள்ளா எங்களை நடத்துங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 17வது வசனம். இவைகள் நடந்த பின்பு, முந்தின பகுதியில எலியா சாரிபாத் விதவை வீட்டுல அவகிட்ட தண்ணி கேட்கும்போது, அவ தண்ணி எடுத்துட்டு வர போகும்போது கொஞ்சம் அப்பமும் எடுத்துட்டு வான்னு சொன்ன உடனே அவ சொல்றா, பானையில கொஞ்சம் மாவும் கலசத்துல கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்கு, நாங்க அதை சுட்டு சாப்பிட்டு சாக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ பேசினா. அப்ப எலியா சொன்னாரு, நீ முதல்ல எனக்கு ஒரு சிறிய அடைய ஆயத்தம் பண்ணு, அப்புறம் நீ உனக்கு ஆயத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப உன்னோட மாவு பானையில குறையாது, கலசத்துல எண்ணெய் குறையாது அப்படின்னு சொல்லும் போது அவ கீழ்ப்படிஞ்சு விசுவாசித்து, அந்த வார்த்தைகளை விசுவாசித்து கீழ்ப்படிஞ்சு அப்படியே செய்தா. அப்ப அநேக நாட்கள் அவளும் அவள் வீட்டாரும் எலியாவும் அதை சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில மாவு செலவழியவும் இல்லை, கலசத்துல எண்ணெய் குறையவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தியானிச்சோம். அப்ப ஒவ்வொரு நாளும் அவ கர்த்தருடைய அற்புதத்தை பாக்குறா. இந்த ஏழை விதவை தினந்தோறும் அந்த பானையை பார்க்கும் போதெல்லாம் அற்புதம், ஆண்டவர் செய்த அதிசயத்தை பாக்குறா. எண்ணெய் குறையல, மாவு குறையல. இது ரெண்டையும் பார்க்கும்போது அவ ஆண்டவரை நினைச்சிருப்பா. அப்ப இவைகள்லாம் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அந்த விதவைக்கு ஒரு மகன் இருந்தா, அவன் வியாதி வந்துருச்சு. அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. மரிக்கிற அளவுக்கு அந்த வியாதி அதிகரிச்சுட்டே போச்சு. இப்பதான் கர்த்தருடைய வல்லமையும் அற்புதத்தையும் ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனா நடந்தது என்னன்னா, மகன் மரித்து போயிட்டான். அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். உடனே எலியாட்ட தான் வர்றா. அவ கேக்குறா, என்னோட அக்கிரமத்தை நினைக்கிறதுக்கு, தன்னுடைய பாவம்தான் இதுக்கு காரணமோ அப்படின்னு நினைக்கிறா. அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்றத அறிந்திருக்கிறதுனால, அந்த பாவத்தோட விளைவுனாலதான் தன்னுடைய மகன் மரித்து போயிட்டானோ அப்படின்ற எண்ணம் அவளுக்குள்ள என்னோட பாவத்தை நினைக்க பண்றதுக்காகவா இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனிடத்துல கேக்குறா. எலியா கிட்ட கேக்குறா, ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என்னிடத்தில் வந்தீர் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேக்குறா. அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி. எலியா உடனே சொல்றாரு, உன்னோட பையனை என்கிட்ட கொண்டு வா அப்படின்னு சொல்ற. அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கி இருந்த மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேலே வைத்து அவகிட்ட வாங்கிட்டு போறாரு. அவனுடைய மகனை மாடியில, தன்னோட வீட்டுல, அந்த விதவி வீட்டுல மாடியில எலியா இருந்தாரு. அங்க தன்னோட கட்டில்ல அந்த குழந்தைய படுக்க வைக்கிறார், பையனை. என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினாலே அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. எலியா
ஒரு நல்ல ஜெபம் பண்றாரு. எனக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்த இந்த பெண். ஏன்னா அவர் ஆண்டவர் சொல்லிதான் அந்த வீட்டுக்கு வந்தார். இந்த விதவைய சந்திக்க வந்தது ஆண்டவர் சொல்லி, நீ போ சாரிபாத்துல ஒரு விதவைக்கு நான் கட்டளையிடுவேன் அப்படின்னு ஆண்டவரோட வார்த்தையின்படிதான் வந்தாரு. அப்ப நான் தங்குறதுக்கு இடம் கொடுத்த இந்த விதவையோட மகளை சாக பண்ணி அந்த பெண்ணுக்கு துக்கத்தை வருவித்தீரோ அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. ஏன்னா எலியாக்கு நல்லா தெரியும், எந்த பிரச்சனைனாலும் கர்த்தரிடத்துல போகும்போது கர்த்தர் சரியான தீர்வை தருவாருன்னு அந்த அந்த விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடுறார். அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திருப்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். இந்த பிள்ளையோட உயிர் திரும்ப வரும்படி திரும்ப வர பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எலியா ஜெபம் பண்றார். இது இயற்கையில முடியாத காரியம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஆண்டவர் செயல்படும்படியா ஒரு விண்ணப்பத்தை பண்றாரு. விசுவாசத்தோடு ஜெபம் பண்றாரு, கருத்தா ஜெபம் பண்றாரு. நம்ம யாக்கோபு 5வது அதிகாரத்துல எலியா கருத்தா ஜெபம் பண்ணாருன்னு பார்த்தோம். அது மாதிரி கருத்தா இங்க ஜெபம் பண்றாரு, விசுவாசத்தோடு ஜெபம் பண்றாரு. கர்த்தர் தன்னோட ஜெபத்துக்கு பதில் தருவார் அப்படின்னு சங்கீதம் 65:2 சொல்லியிருக்கு, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவருக்கு ஜெபத்தை கேட்கிறவர். நம்மளும் கூட நம்மளால முடியாத காரியங்கள், நம்மளை துக்கப்படுத்துற காரியங்கள், பிரச்சனைகளை நம்ம சந்திக்கும் போது ஆண்டவர்கிட்ட வந்தோம்னா, ஆண்டவர்கிட்ட அதை சொன்னோம்னா அவர் சரியான தீர்வை கட்டளையிடுவார். இங்க எலியா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். ஆண்டவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் அப்படின்னு சங்கீதத்துல வாசிக்கிறோம். அதை விட நம்ம விலையேற பெற்றவங்க. நம்ம கூப்பிட்டாலும் ஆண்டவர் நம்ம ஜெபத்துக்கோட சத்தத்தை கேட்பாரு, பதில் தருவாரு. பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது. எலியா அப்படித்தான் ஜெபம் பண்ணாரு. பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும்னு கேட்டாரு. அத சத்தத்தை கேட்டு பிள்ளையோட ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். மரித்து போயிருந்த அவன் உயிரோட எழுந்திருச்சிட்டான். பெரிய அற்புதம் அங்க நடைபெற்றது. அப்பொழுது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டிற்குள் கொண்டு வந்து அவனை அவன் தாயினிடத்தில் கொடுத்து, பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான். பிள்ளைய கொண்டு வந்து தாயிட்ட கொடுத்து, பிள்ளை உயிரோடு இருக்கிறான். கொண்டு போகும்போது மரித்த நிலைமையில கொண்டு போனா. 19வது வசனத்துல, உன் குமாரனை என்னிடத்தில் தா அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பு எடுத்து வாங்கிட்டு போனாரு. அது இப்ப உயிரோடு கொண்டு வந்து அவகிட்ட கொடுக்கிறார். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். இந்த பெண் சொல்றா எலியாவை பார்த்து, நீர் தேவனுடைய மனுஷன்தான், உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை. வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கர்த்தரோட வார்த்தை தான். அப்ப இந்த அற்புதத்தை பார்க்கும்போது அவளுக்குள்ள இவர் தேவ மனுஷன், அவர் வாயிலிருந்து வர்றதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை அப்படின்றது நிரூபணம் ஆயிடுச்சு. இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். இப்ப எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, நீ தேவனுடைய மனுஷன்தான், உங்க வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை உண்மையா நீ பேசுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறத பாக்குறோம். அப்ப நம்மளும் கூட இந்த உலகத்துல நிறைய பேர் பாவத்திலையும் சாபத்திலையும் மரித்த நிலையில இருக்காங்க. இப்படி எலியா பொறுப்பெடுத்து அத அவங்களுக்காக ஜெபம் பண்ணி
அவங்கள கர்த்தர் உயிரோடு எழுப்புனது போல நம்மளும் மரித்த நிலைமையில இருக்க அநேகருக்காக பொறுப்பெடுக்கணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அவங்க கர்த்தருடைய வல்லமையை அறிந்து கொள்ளும்படியா அவங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உயிர்ப்பிக்கப்பட்டு அவங்க சொல்லணும், நம்ம கர்த்தருடைய பிள்ளை, நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்ற அளவுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்கள்ல நம்மளோட வாழ்க்கையிலயும் ஆண்டவர் செயல்படணும் அப்படின்றத கற்றுக்கொண்டோம். இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா, விதவை அந்த பெண்ணோட மகன் மரணத்துக்கு ஏதுவான வியாதி கொண்டு மரித்து போனா. அவ எலியாட்ட உமக்கும் எனக்கு என்ன, என்னோட அக்கிரமத்தை நினைக்கவும் என் மகன் சாகிறதுக்கும் என்னிடத்துல வந்தீங்களா அப்படின்னு கேட்ட உடனே எலியா அந்த குமாரனை என்கிட்ட தா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் மேல் வீட்டுல தன்னோட கட்டில் மேல வைத்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணாரு. அந்த ஜெபத்தோட சத்தத்தை ஆண்டவர் கேட்டு பிள்ளைக்கு உயிர் திரும்ப வரும்படியா செய்தாரு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல மரித்த மகன் உயிரோடு எழுந்திருச்சான். அந்த பிள்ளையை எடுத்துட்டு போய் அந்த பெண்ணிடத்துல கொடுத்து, பாரு உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அந்த பெண் எலியாவை பார்த்து, நீ தேவனுடைய மனுஷன், உன் வாயில இருந்து புறப்படுகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை உண்மையானது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவர் அறியாத மக்கள் மத்தியில இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்கள்ல கர்த்தர் செயல்படும் போது அவங்களும் கர்த்தரை அறிந்து கொள்வாங்க அப்படின்றத இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, நீர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறீர், இன்றைக்கும் நீர் அற்புதங்களை செய்கிறீர். ஆண்டவரே அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிற போதெல்லாம் நீங்க எங்க பக்கத்துல எங்களோட ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறீர். எல்லா அவிசுவாசங்களையும் எங்களை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. இன்னும் விசுவாசத்துல வளர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஏன் கேள்வி கேட்காம எல்லா சூழ்நிலையிலும் உம்மை பற்றி கொள்ள, உம்மிடத்தில் விடுதலையை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. இந்த நாள்ல ஆண்டவரே எத்தனையோ பேர் ஆண்டவரே பாவத்திலையும் சாபத்திலையும் மரித்து போய் ஆண்டவரே இருக்கிற மக்களுக்காய் கூட நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அவங்களுடைய ஆத்துமாக்களும் பிழைத்து கொள்ளும்படியாய் ஆண்டவரே நீ இரத்தம் சிந்தினீர் கர்த்தாவே. உடைய இரத்தத்தினால அவர்களை மீட்டு கொள்ளுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்கள்ல அற்புதங்கள் நடந்து ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆண்டவரே அப்பா சாட்சியாய் இருக்க கிருபை செய்யுங்க. உம்முடைய அன்பையும் உம்முடைய வல்லமையும் எங்களுடைய வாழ்க்கையில மூலம் வெளிப்படுத்த கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் கருத்தில் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. நாங்களும் உடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.